ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். தமிழ் சேதுக்கு உத்தரம் கொடுக்க வர சேது வேணான்னு சொல்கிறாரு. நீங்கள் என் மேலே அக்கறை காட்டுறீங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும்னு சொல்லி சேதுக்கு உத்தரம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் மினிஸ்டரோட தங்கச்சி ஒரு தைலத்தை தான் பொண்ணுக்கிட்ட கொடுத்து இதை சேதுவுக்கு தடவி பாசமாக பேசுன்னு சொல்கிறாங்க. நீ வாம்மா, இல்லைன்னா மாமா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி அம்மாவையும் பொண்ணு கூட்டிகிட்டு சேதுவோடைய ரூமுக்கு வர அங்கே தமிழ் சேதுவுக்கு ஒத்தடம் கொடுக்குறத பார்த்து பொண்ணு கோவிச்சிட்டு அங்கேருந்து போக இந்த சத்தம் கேட்டு சேது அத்தை வாங்க உள்ளன்னு கூப்பிட்றாரு. உனக்கு உடம்பு வலியாக இருக்குமேன்னு இந்த தைலம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல தமிழை அந்த தைலத்தை வாங்கி தேய்ச்சி விடுன்னு சேது சொல்கிறாரு. தமிழை அந்த தைலத்தை வாங்கி சேதுவுக்கு தேய்க்கிறத பார்த்து அந்த அம்மா காண்டாகுது. முதல்ல இந்த சனியனை இங்கேருந்து ஒழிச்சாதான் நம்ம நினச்சது சாதிக்க முடியும்னு அங்கேருந்து போகிறாங்க. மினிஸ்டர் டைனிங் டேபிளில் உட்காந்து மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட அம்மா தமிழுக்கு சேது மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் காட்டுக்குள்ளே சேதுவை தேடி போய் காப்பாற்றிருப்பான்னு பாராட்டுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியும் மினிஸ்டரோட தங்கச்சியும் சேர்ந்து தமிழையே இங்கே இருக்கா, இப்போ ஒன்றும் புயல் மழை இல்லையே, அவளை அந்த கொட்டைக்கு போக சொல்லுங்க, இல்லைன்னா தமிழ் இங்கே இருக்கிற மாதிரி போசி இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. தமிழை வெளியே போக சொல்ல மினிஸ்டருக்கு மனசு வரல. அதனால் அம்மா நீ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பாட்டிக்கு தான் தமிழ் மேலே பிரியமாச்சுது, அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் நான் கொட்டாய்க்க போகிறேன், மழை வந்தால் மட்டும் இங்கே வரேன்னு சொல்லிட்டு போக ஈஸ்வரிக்கும் மினிஸ்டர் தங்கச்சிக்கும் ஒரே ஹாப்பி தான் போங்க. தமிழ் சேது ரூமில் இருந்த பேக்கை எடுத்துகிட்டு போகும்போது கட்டிலில் கால் இடிச்சுக்குது. இந்த சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த சேது முழிச்சுக்கிறார். பேக்கோட எங்கே போகிறேன்னு கேட்க ஈஸ்வரி அத்தையும் சாவித்திரி அம்மாவும் என்னை கொட்டைக்கு போக சொல்கிறாங்க, என்னால் பிரச்சனை வேணான்னு நான் கிளம்புறேன், நீங்கள் உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அடுத்து மாமா அவங்கள பார்க்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் மினிஸ்டர் அவங்கள பார்க்க வராரு. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி +2ல் மறுவாய்ப்பு தேர்வு எழுதி 600க்கு 600 எடுத்து மாநிலத்திலேயே முதலாவதாக வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஐயோ கடவுளே இப்படி ஆயிடுச்சே, நம்ம எக்ஸாம் எழுதுறது வீட்டுக்கு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ஷாக்காக உங்கள் மருமக தமிழ்ச்செல்வியை பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம், அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்ல இப்போ பாட்டி பேத்தி 2 பேருமே ஷாக்காகி முழிக்கிறாங்க. 4 எபிசோடுக்கான இந்த சின்ன கிளிப்போட இன்றைய எபிசோடு முடியுது.